Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போது நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். எல்லாரும் சேர்ந்து என்னோடு சேர்ந்து துதியுங்கள். ஹalleluya 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 ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அக்கினியே கண்மலையே ஹalleluya. வல்லவர் வல்லவர் நல்லவர், அவர் சிறந்தவர் உயர்ந்தவர் மகிமையானவர் மாட்சிமை நிறைந்தவர் பரிசுத்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே ஹalleluya, கண்மலையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகத்துவ மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் தேவாதி தேவனே, நீர் பரிசுத்தர், அதிசயங்களை காணப்படுகிற தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதனை பிரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya. எங்கள் ஆராதனை பிரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya. மகத்துவ மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. ஆதி ஜலத்தில் அசைவாடி தேவன் இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே, அளவில்லாமல் அசைவாடி கொண்டிருக்கிறாரே, நம் துதிகளில் பிரியமாய் இருக்கிறாரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாட்சிமையானவரே ஹalleluya. கர்த்தத்துவம் நிறைந்த தேவன், எங்கள் கர்த்தத்துவம் நிறைந்த தேவனே ஸ்தோத்திரம். உமது வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது மகத்துவங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தீரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களை காண்கின்ற தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர். எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்தம் உள்ளவர்களே பரிசுத்தமாகட்டும் என்று எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிறீரே. ஹalleluya. நித்திய ஜீவன் பாதைக்கு நேராக நடத்துகிறீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிறுமையில் எங்களை கண்டு அழைத்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவன் நம்மை கண்டு அழைத்தாரே. ஹalleluya. சிறுமையில் சிறந்து விளங்கும்படியாக எங்களை அழைத்தீரே. எங்கள் நோய்களுக்காக அல்லவா நீர் கல்வாரியில் வெற்றி சிறந்த, எங்கள் பாவங்களுக்காக எங்கள் சாபங்களுக்காக முழுபடி தடுத்தீரே. ஹalleluya ஹalleluya. எங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்தீர்களே ஆண்டவரே. ஹalleluya. உமது அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் நம் மீது எவ்வளவு இரக்கம் வைத்த தேவன் அவர். ஹalleluya. எங்கள் மீது நோக்கமாய் இருந்தீரே. ஹalleluya ஹalleluya. மகத்துவமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர். நம்முடைய தேவன் பரிசுத்தர், பரலோக தேவாதி தேவன் பரிசுத்தர், அதிசயமானவர். ஹalleluya 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 ஹalleluya. மாட்சிமையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், பரலோக தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், யெகோவா தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய் ஹalleluya ஹalleluya. நீர் அற்புதர் அற்புதர் அற்புதர். ஆராதனைக்குரியவரே ஹalleluya ஹalleluya. அபிஷேகநாதனே அக்கினியே கண்மலையே, எங்கள் குடும்பங்களில் அக்கினியாக இறங்கி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர், அதிசயங்களை காணப்படுகிற தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆச்சரியமானவரே ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே, மாட்சிமையானவரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் வாழ்க்கையில் ஹalleluya ஹalleluya. எங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கை, நம்முடைய வாழ்க்கையின் அடைக்கலம். ஹalleluya. எங்கள் அடைக்கலமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் கேடகமே, எங்கள் கோட்டையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய் எல் ரோயி, எங்கள் எபினேசரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரே, வாக்கு மாறாத தேவன் அவர். ஹalleluya. வாக்கு மாறாத தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிவிகாரத்தை நமக்கு தந்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. நமக்காக வெற்றி சிறந்தாரே, நமக்காக மகிமை வெளியாய் வெளிப்பட்டாரே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம். சத்தியமும் ஜீவனும் வழியுமாகிய தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அல்பாவும் ஓமேகாவுமான தேவாதி தேவனே ஹalleluya ஹalleluya. நம்மை காண்கின்ற தேவன் அவர், எங்களை காண்கின்ற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சிறுமையில் இருக்கிற எங்களை நம்மை சிறந்து விளங்கும்படி அழைத்தாரே. ஹalleluya ஹalleluya. நல்ல மேய்ப்பரவர். ஹalleluya ஹalleluya. நல்ல மேய்ப்பரே, ரட்சகரே, ரட்சிப்பின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நித்திய ஜீவனவர், நமக்கு நித்திய ஜீவனை தரும்படி
நடத்தும்படியாக நம்மை அழைத்தாரே. ஹalleluya ஹalleluya. உள்ளங்கையில் நம்மை வரைந்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஹalleluya. நமக்காக அல்லவோ ஹalleluya கல்வாரியில் வேட்டை சிறந்தார். ஹalleluya ஹalleluya. எங்கள் கண்மலையே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. உயர்ந்தவர், சிறந்தவர், மகிமையானவர், மாட்சிமை நிறைந்தவர், பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர், ஆராதனைக்குரிய தேவன், அற்புதர், அதிசயங்களை காணப்படுகிற தேவன், அற்புதர் அற்புதர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்ல மீட்பரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிகளில் இப்போது வாசமாய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆதி மந்தமான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்மை அழைத்த தேவன் அவர். ஹalleluya. நம்மை அழைத்தாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்மை பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக கடந்து செல்லும்படியாக அழைத்தாரே, நடத்தி செல்லும்படியாக அழைத்தாரே, நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்தி செல்கிறாரே, அவரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்ல மேய்ப்பரே, நல்ல மீட்பரே, ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே எங்களுக்காக அல்லவோ வெற்றி சிறந்தீர். ஹalleluya. நீதிமான்கள் பாதையை நடத்துகிறவரே, எங்களை நீதிமான்களாக மாற்றும்படியாக நீதி பாதையை நடத்துகிற தேவாதி தேவனே, ஹalleluya ஹalleluya. நித்திய பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமானவரே, நித்திய ஜீவனே, நித்திய ஒளியே, ஹalleluya 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 ஹalleluya. நல்லவர் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். ஹalleluya 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 ஹalleluya. பரலோக தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அபிஷேக நாதனே ஸ்தோத்திரிக்கிறோம். அளவில்லாமல் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அக்கிரியாக எங்கள் குடும்பங்களில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. இப்போது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், அவருடைய கரத்தின் கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. கசந்து போன வாழ்க்கையை மதுரமாய் மாற்றும்படியாக நம்மை அழைத்தாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். ஹalleluya ஹalleluya. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் அவர். ஹalleluya. அவருடைய நன்மைகளால் முடிசூட்டுகிற தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்லமையான தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திரி. உமது வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம், உமது கர்த்தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம், உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதரே அற்புதரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே, ஹalleluya. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya. சர்வ லோகத்துக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ லோகாதிபதியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் நித்தியமானவர். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கை போதுமானவர். அடைக்கலம் அவரே, நம்முடைய வாழ்க்கையின் அடைக்கலம் அவரே. ஹalleluya ஹalleluya. எங்கள் வாழ்க்கையின் அடைக்கலமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஜீவாப்பமே, பரலோகத்திலிருந்து வந்த ஜீவாப்பமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ லோகத்துக்கு எஜமானனே, சிருஷ்டி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சிருஷ்டி கர்த்தர் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். விடுதலை நாயகனே, ஹalleluya. கரம்பிடித்த கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவமானவரே, மாட்சிமை நிறைந்தவரே, ஹalleluya. சர்வ லோகத்துக்கு எஜமானனே, ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே கல்வாரி நாயகனே, ஹalleluya ஹalleluya. பரிசுத்தம் உள்ளவரே, நீ பரிசுத்தமாக பரிசுத்த பாதைக்கு நேராக நடத்துகிற தேவாதி தேவனே, உம்முடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகத்துவங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிறவரே, ஹalleluya. இப்போது நம் துதிகளில் பிரியமாய் இருக்கிறாரே, நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே, நம் மீது நோக்கமாய் இருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. விடுதலை நாயகன் அவர். ஹalleluya. எங்கள் குடும்பங்களை விடுதலைகளை தருகிற தேவனே, ஹalleluya. உமது வல்லமையான செயல்களுக்காக ஸ்தோத்திரம், உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ லோகாதிபதியுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர் நம்முடைய தேவன் அற்புதர். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் எஜமானனே, ஹalleluya. சிருஷ்டி கர்த்தாவே
மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். அபிஷேக நாதனே ஹalleluya. எங்கள் கண்மலையே ஹalleluya ஹalleluya. அபிஷேகத்தால் இப்போது நிரப்பிக் கொண்டிருக்கிற கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்காக அல்லவோ கல்வாரியை வெற்றி சிறந்தீர். ஹalleluya ஹalleluya. நீ வல்லவர் ஆண்டவரே. முது வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம், முது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், முது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். சர்வ சிருஷ்டிகள் எஜமானனே நீ பரிசுத்த பரிசுத்த. ஹalleluya. ஆராதனைக்குரியவரே நீ பரிசுத்த. ஹalleluya. யெகோவா தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஈரே. ஹalleluya ஹalleluya. யெகோவா ரப்பா சுதந்திரம் தெய்வமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களுக்கு விடுதலை தரும்படியாக எங்களை அழைத்த கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். விடுதலை நாயகன் அவர். ஹalleluya ஹalleluya. சிருஷ்டி கர்த்தர் விடுதலை நாயகன். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கை பாத்திரரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அவருடைய வல்லமையான கடன்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே. ஹalleluya ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அற்புதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். முது வல்லமைக்காக ஸ்தோத்திரம், முது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், முது கர்த்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சிருஷ்டி கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவு வருகிறவரே அபிஷேக நாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவன் நதியை வற்றாத ஜீவன் நதியாக எங்கள் குடும்பங்களை பாய்ந்து வருகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். மாம்சமனை யாவர் மேலும் மாவியை ஊற்றுவேன் என்று இப்போதும் மாவியை அளவில்லாமல் ஊற்றிக் கொண்டிருப்பதற்காக மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ வல்லவரே சர்வ லோகாதிபதியே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களுக்காக அல்லவோ கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினீர். ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நல்ல மேய்ப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் நம்மை நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்மை காக்கும் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்மை கரம் பிடித்த நாயகன். ஹalleluya. கரம் பிடித்ததை தவிர்த்து நடத்துகிறாரே. ஆலோசனை கர்த்தர் அவர். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே மாட்சிமை நிறைந்தவரே பரலோக தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. வல்லவரே ஹalleluya ஹalleluya. கண்மலையே உயர்ந்தவரே சிறந்தவரே நல்லவரே மகிமையானவரே மாட்சிமை நிறைந்தவரே கர்த்தத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. மகிமையே மாட்சிமை ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எபினேசரே எல்ரோயி. ஹalleluya 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 ஹalleluya. வல்லவர் 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 நல்லவர் அவர். சிறந்தவர் உயர்ந்தவர் உன்னதர் அடைக்கலமான தேவன் அவர். நமக்கு போதுமானவர் அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன். ஹalleluya ஹalleluya. எங்கள் ஜீவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நித்திய ஜீவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நித்திய பிதாவே. ஹalleluya ஹalleluya. நீதிமான்களின் தேவனே. ஹalleluya ஸ்தோத்திரம். எங்களை நீதிமான்களாக்கும்படி அழைத்தீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜீவன் நதியே வற்றாத ஜீவ ஊட்டே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் வற்றாத ஜீவ ஊட்டாக நம் வாழ்க்கையில் இருக்கிறாரே. ஹalleluya. நமக்கு போதுமான தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya 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 ஹalleluya. நம்மை மீட்ட தேவன். ஹalleluya. நமக்கு ரட்சிப்பை தந்த தேவனே ஸ்தோத்திரிப்போம். ரட்சிப்பை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய ரட்சகர் அவர். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே பரலோக தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே வல்லவரே நல்லவரே. ஹalleluya 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 ஹalleluya. அவருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரிப்போம். அவருடைய கரங்களின் கிரியைக்காக ஸ்தோத்திரிப்போம். நம் மீது அன்பு கொண்டாரே. நம் மீது எவ்வளவு அன்பு கொண்ட தேவன் அவர். அளவற்ற அவருடைய அளவற்ற அன்புக்காக ஸ்தோத்திரிப்போம். அவர் நம் மீது எவ்வளவு இரக்கம் கொண்ட தேவன். அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. நமக்காக அல்லவோ கல்வாரியில் ரத்தம் சிந்தின அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. நம்முடைய பாவ சாபங்களுக்காக அவர் மனிதரானாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்னியே ஹalleluya. தேவ ஆட்டுக்குடியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மகத்துவமானவரே மாட்சிமையானவரே. ஹalleluya ஹalleluya. வல்லவர் வல்லவர் நல்லவர் அற்புதர். ஹalleluya. அதிசயமான தேவன் அவர். அதிசய கர்த்தர் அவர்.
கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா என்கிற நாமத்தை உடைய தேவன் அவர். ஹalleluya 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 எங்கள் தேவாதி தேவனே. ஹalleluya ஹalleluya அக்கினியே. ஹalleluya 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 வல்லமை மிக்க செயல்களை நம் வாழ்க்கையில் செய்தவரே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya நம்மை சிறுமையிலிருந்து நம்மை அழைத்தாரே. ஹalleluya 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 அபிஷேக நாதனே, அபிஷேகத்தால் குடும்பங்களில் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவனே ஸ்தோத்திரிப்போம். அபிஷேகத்தால் இறங்கிக் கொண்டிருக்கிறீரே, அபிஷேகத்தால் அளவில்லாமல் அபிஷேகத்தை பொழிந்து கொண்டிருக்கிறீரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 மாட்சிமையே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஆதி ஜலத்தில் அசைவாடிய தேவன் இப்போது நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ரட்சகரே, ரட்சிப்பின் தேவரே, எங்களை மீட்பவரே. ஹalleluya 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 நல்ல மீட்பரே. ஹalleluya 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 அக்கினியாய் இறங்கிக் கொண்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எங்கள் மீது அளவில்லாத ஊற்றிக் கொண்டிருக்கிறீரே, அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இப்போது நாம் ஒரு பாடல் பாடலாம். எல்லாரும் கேட்டு பாடுங்கள். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கோருவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கோருவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கோருவே. ஆராதனை 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 ஆராதனை. இப்போது நாம்
வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 21வது அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள். எல்லாரும் என்னுடைய சேர்ந்து வாசியுங்கள். எல்லாரும் பைபிள் விரைவாக எடுத்துக் கொள்ளுங்கள். 21வது அதிகாரம் யாத்திராகமம் 21 1 முதல் 18 வசனங்கள். மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்களாவன. எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். ஒன்றியக்காரனாய் வந்தானால் ஒன்றியக்காரனாய் போக கடவன். விவாகம் பண்ணினவனாய் வந்தானால் அவன் பெண் ஜாதி அவனோட கூட போக கடவன். அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றுமிருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானனை சேர கடவர்கள். அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவன். அந்த வேலைக்காரன் என் எஜமானனையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினால் குத்த கடவன். பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன். ஒருவன் தன் மகளை வேலைக்காரியாக விட்டு போட்டானால் வேலைக்காரன் விடுதலை பெற்று போவது போல அவள் போகக்கூடாது. அவளை தனக்கு நியமித்துக் கொண்ட எஜமானின் பார்வைக்கு அவள் தகாதவளாய் போனால் அவள் மீட்கப்படலாம். அவன் அவளுக்கு துரோகம் பண்ணி அவளை அந்நியர் கையில் விட்டு போட அவனுக்கு அதிகாரம் இல்லை. அவன் தன் குமாரனுக்கு அவளை நியமித்திருந்தானால் தன் குமாரத்திகளை நடத்துவது போல அவளையும் நடத்த கடவன். அவன் வேறொரு பெண்ணை கொண்டானாகில் இவளுக்குரிய அன்னவஸ்திர விவாக கடமை ஆகிய இவைகளில் குறைவு செய்யாமல் இருப்பானாக. இம்மூன்றும் அவன் அவளுக்கு செய்யாமல் போனால் அவள் பணம் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவள். ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். ஒருவன் பதிவிருந்து கொல்லாமல் தேவ செயலால் தன் கைக்கு நேரிட்டவனை கொண்டால் அவன் ஓடிப்போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன். ஒருவன் பிறனுக்கு விரோதமாய் சதிமோசம் செய்து அவனை துணிகரமாய் கொண்டு போட்டால் அவனை என் பலிபீடத்திலிருந்தும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்ய கடவன். ஒருவன் ஒரு மனிதனை திருடி விட்டு போட்டாலும் அவன் வஸ்திரத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். மனிதர் சண்டை பண்ணி ஒருவன் மற்றொருவனை கல்லால் எறிந்தானாலாவது கையால் அடித்ததினாலாவது அவன் சாவாமல் கட்டில் கிடையாய் கிடந்து. பாருங்கள், இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கும் போது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நேற்றைக்கு நாம் பார்த்தோம், அங்கே 10 கட்டளைகளை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த வழிவகைகளை பிரமாணங்களை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஏன் தேவன் அப்படி பிரமாணங்களை கொடுக்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம எடுத்துக்கொள்வோம், ஒரு கட்டுப்பாடற்ற வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருந்ததென்றால் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு மேன்மை உள்ளதாக இருப்பதில்லை. ஒரு பெரிய ஒரு பின்னாளில் அவர்கள் தண்டனைக்குரிய வாழ்க்கைக்கு தான் கடந்து செல்வார்கள். தான் போன போக்கில் வாழ்க்கை. இப்ப நிறைய பேர் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தன்னுடைய மனதில் என்ன நினைக்கிறார்களோ அதே போல வாழணும், ஆடம்பரமா வாழணும். அது மற்றவர்களுக்கு தீங்கு செய்தாலாவது அது நம்ம நம்முடைய சுயநலத்துக்காக நம்முடைய சந்தோஷத்துக்காக நாம் எது வேணுங்களும் செய்யணும், செய்து வாழணும். அப்படிப்பட்ட இதுலதான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அப்படி அல்ல. தேவனாகிய கர்த்தர் எப்போதுமே பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராகத்தான் நடத்தி செல்வார். ஆகையினால் அவர் கட்டுப்பாடுகளை வைத்திருப்பார். பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நடக்க வேண்டும் என்றால் அந்த கட்டுப்பாடுகள் இருந்தாதான் அந்த பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக செல்ல முடியும். இல்லை என்றால் அவர்கள் தான் தோண்டி போல வாழும்போது அது பரிசுத்த மார்க்கத்துக்கு இழிவாக இருக்கும். பரிசுத்த மார்க்கத்துக்கு விலகி போன வாழ்க்கையாக இருக்கும். அதை நிமித்தம் தேவ கோபத்துக்கு உட்பட்டு தேவ சாபங்களையும் தேவ கோபங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டி வரும். அதனால்தான் தேவ சாபத்தையும் தேவ கோபத்தையும் பெற்றுக்கொள்ளாதவாறு தான் நீங்கள் இப்படியாக வாழ வேண்டும் என்று தேவர் அவர்களுக்கு கட்டளையை கொடுக்கிறார். நேற்றைக்கு அப்படியாக அந்த 10 கட்டளைகளையும் பார்த்தோம். இன்றைக்கு அவர் மீண்டும் பிரமாணங்களை கொடுக்கிறார். அடிமை அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா,
அடிமையாக மக்களை வேலைக்கு வாங்குவாங்க அடிமையாக. இன்னைக்கு நிறைய பேர் இந்த கடத்திட்டு போய் அடிமைத்தனமாக விற்கிறார்கள், வெளிநாட்டில எல்லாம் பிள்ளைகளை எல்லாம் விற்கிறார்கள். அதே போல அந்த காலத்துல அப்படி இல்ல, அதிகமாய் அவர்கள் ஒரு வீட்டுக்கு வேலைக்காக அடிமையாய் பணம் கொடுத்து அவர்களை வாங்கி தன்னுடைய இது வேலைக்காக தன்னுடைய வீட்டு காரியங்களுக்காக அவர்களை பயன்படுத்துவார்கள். அப்படியா ஒரு அடிமையை வாங்கினால் 6 வருஷம் அவன் அங்கே அந்த அடிமை அந்த எஜமானுக்கு வேலை செய்ய வேண்டும். 7வது வருஷம் அவன் விடுதலையாகிறான். தேவனுடைய அந்த கட்டளை. அப்படியாக அடுத்து அவன் திருமணம் ஆகாதவனாக வந்திருந்தால் அவன் அப்படியாக அவன் கடந்து செல்லலாம். அவன் விடுதலையாகிறான். அந்த 6 வருஷம் முடிச்சப்பறம் அவன் ஃப்ரீ ஆகிறான், விடுதலையாகிறான் அந்த எஜமானிருந்து. அதுவரை அவன் அடிமையாக அங்க வேலை செய்வன். ஏன்னா அவன் பணத்துக்கு அவனை கொல்லப்பட்டான், பணத்துக்கு அவனை வாங்கி இருந்தான். அதே போல அவன் திருமணம் ஆனவனாக இருந்தால் அவன் திருமணம் அந்த மனைவி பிள்ளைகளோடு அவன் விடுதலையாகி போகலாம். அதே போல அவன் திருமணம் ஆகாமல் இங்க வந்து இந்த எஜமானனே அவனுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைத்தால் அவன் இவன் விடுதலையாகி போகின்றான் என்றால் அந்த மனைவி பிள்ளைகள் அவனுக்கு சொந்தமாகாது. அந்த அவன் வாழும் வரைதான் அவனுக்கு சொந்தம். அவன் விடுதலையாகி போனால் சொந்தம் இல்லை. ஆனால் அவன் இங்கே இருக்கிற இந்த எஜமானுக்கு நான் இங்கே வேலை செய்து என் மனைவி பிள்ளைகளோட வாழ்கிறேன் என்றால் அவர்கள் அவ்வாறாக அவன் வாழலாம். இப்படியாக நிறைய காரியங்களை அந்த அடிமையாய் வாழ்கிறவர்களுக்கு எப்படி அவர்களை நடத்த வேண்டும், அந்த அடிமைக்காக வேலைக்கு வச்சிருக்கிறவர்களை எப்படி இவர்கள் நடத்தி செல்ல வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு பிரமாணங்களை கொடுக்கிறார். சிலர் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அதனால தேவன் நீதியாய் நடத்துகிற தேவன். அதனால நீங்க நீதியாய் அவர்களை நடத்த வேண்டும். நீங்க ஒருவரை பணத்துக்கு கொண்டீர்கள் என்றால் அவர்களுக்கு இது ரொம்ப அவங்களை ரொம்ப கொடுமையான வாழ்க்கைக்கு உட்படுத்தி நடத்தாமல் ஒரு நீதியாக நடத்த வேண்டும் என்பதற்கு தான் இந்த கட்டளைகளை தேவன் என்று கொடுத்திருந்தார். அதே போல ஒரு பெண்ண திருமணம் ஆகி இருந்தா கூட அவளுக்கு அவன் இனிவர்த்திய கூட திருமணம் ஆனா இந்த பொண்ணுக்கு அவன் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்ய வேண்டும். அவளை வெறுமனே புறம்பே தள்ளக்கூடாது. அதே போல ஒரு ஆளை கொள்ளை பண்ண அவனுக்கு அதே போல அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். இப்படியாகத்தான் தேவன் அவர்களுக்கு நீதியான பிரமாணங்களை கொடுத்திருந்தார். அப்படியாக நீதியாக வாழும் போதுதான் அங்கே குற்றங்குறைகள் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, சுயநலத்துக்காக நிறைய கொலை பண்றது, அது செய்வது, திருடுவது, இப்படி எல்லாம் நிறைய இதையெல்லாம் பண்ணுவாங்க. அதன் நிமித்தம் எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படும். அதனால்தான் அந்த சமாதான வாழ்க்கை அங்கே குறைந்து போகக்கூடாது. எப்போதும் அந்த சமாதானத்தோடு அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றுக்கொண்டு சுயநலத்தினாலே ஒன்றுக்கொண்டு ஏதாவது பண்ணி அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிந்து போகக்கூடாது. அவர்கள் பரிசுத்தமாக்கத்துக்கு நேராகவும் கடந்து செல்ல வேண்டும். தேவனை பயபக்தியோடு தொழுது கொள்ளவும் வேண்டும். அது மாதிரி அங்கே வேலை செய்கிற வேலையாட்களை எல்லாம் அவர்கள் நீதியாய் நடத்த வேண்டும். குற்றம் செய்கிறவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரமாணங்களை அவர் அன்றைக்கு வைத்தார். அப்படியாக வாழும் போதுதான் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு சமாதானத்துக்குரியதாக இருக்கும். நம்முடைய தேவன் சமாதான பிரபு. அதனால்தான் இப்படியாகத்தான் வாழ வேண்டும் என்று அந்த கட்டளைகளை பிரமாணங்களை அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் போதும் நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். நம்முடைய குடும்பம் ஒரு சரியாக நம்முடைய குடும்பத்தை நடத்த வேண்டும் என்றால் அப்படியாக ஆண்டவருடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள் நாம் கடந்து செல்வோம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் கடந்து செல்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நலமாக இருக்கும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை சமாதான குறைச்சல் உள்ளதாக இருக்கும். நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு சமாதானம் என்பது இல்லை. அவங்க நிறைய ஜெபிக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவங்க குடும்பத்துல கூட சமாதானம் இல்லை. அவங்க நிறைய ஜெபிக்கிறாங்க, சொல்லுவாங்க நான் நல்லா ஜெபிக்கிறேன், ஆனா குடும்பத்துல சமாதானம் இல்லை, விடுதலை இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா அவங்க தேவனுடைய அந்த வார்த்தையின் கட்டுப்பாட்டுக்குள் கடந்து செல்வதில்லை. ஜெபிக்கிறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, ஆலயத்துக்கு போறாங்க, ஆனால் அவர்களுடைய அந்த நடக்கைகள் சரியாக இருக்காது. எப்படிலாம் பொய் பேசுறது, புரட்டு, பித்தலாட்டம், இப்படியான வார்த்தைகள், இதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பு. இதையெல்லாம் செய்யக்கூடாதுதான் அன்னைக்கு அந்த சகித நிமித்தம் சமாதான குறைச்சல் வருகிறது. அதனால்தான் தேவன் பொய் சாட்சி சொல்கிறது. கிறிஸ்தவர்களே இருப்பாங்க, சரளமாக பொய் பேசுவாங்க, சரளமா துணிந்த சில காரியங்களை பேசுவாங்க. அதனால இதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பாக இருக்கிறதுனால்தான் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள்லயே நிறைய பிரச்சனைகள். எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவ குடும்பங்கள்ல பிரச்சனை. ஆனால் நாம் தேவனோடு கடந்து செல்லும் போது அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவருடைய வார்த்தையின் வழியாக நாம கடந்து செல்லும் போது நம்முடைய குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வாரு. எவ்வளவு பிரச்சனைகள் பிறர் கொண்டு வந்தாலும், நமக்கு விரோதிகள் கொண்டு வந்தாலும் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வாரு. எல்லாத்திலிருந்து நமக்கு விடுதலை தந்து அந்த எதிராளிகள் முன்பு அபிஷேகத்தால் நம்மை நடத்தி கொண்டு செல்கிற தேவனாக இருக்கிறார். அதனால்தான் எப்போதும் செல்கிறது அந்த தேவன் நமக்கு கொடுக்கிற பிரமாணங்கள், தேவன் கொடுக்கிற கட்டளைகளை கை கொண்டு நாம வாழும் போதுதான்
நம்முடைய வாழ்க்கை சமாதானம் உடையதாக இருக்கணும். அல்லாத நாம எல்லாம் ஜெபித்தோம் நான் ஆலயத்துக்கு போறேன் அப்படி போறேன் எத்தனை பண்ணினாலும் நம்முடைய வாழ்க்கை சரியாக சமாதானத்துக்குரியதாக இருக்க வேண்டுமென்றால் அது நாம தான் அதை எடுத்து கட்ட வேண்டும். தேவனோடு அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து அவருடைய பாதையில் அந்த கடந்து செல்லும் போதுதான் அவர் நம்முடைய வீழ்ந்து போன வாழ்க்கையை எடுத்து கட்டுகிறவராக இருக்கிறார். நாம் இப்போதும் தன்னைத்தானே சோதித்தறியதான் ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் ஏன் தன்னைத்தானே சோதித்தறிகிற ஜெபத்தை நான் தினமும் நடத்துறேன். அதான் தேவனோடு ஒப்புரவாகிறது, தேவனோடு ஐக்கியப்படுகிறது. அந்த ஐக்கியம் என்பது இருந்தால்தான் நிறைய நமக்கு தெரியாமலே நிறைய வார்த்தைகளை பேசுறது அப்படி அதனாலதான் அப்படியெல்லாம் இல்லாம அந்த பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராகத்தான் நாம எப்போதும் கடந்து செல்ல வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை விடுதலை உள்ள ஒரு வெற்றியான வாழ்க்கையா இருக்கு. அதுக்காகத்தான் இந்த தன்னைத்தானே சோதித்தறிதான் ஜெபத்தை நடத்துகிறது. அதனால எல்லாரும் தன்னைத்தானே காலையில முதல் இந்நேரம் நாம எப்படி வாழ்ந்தோம், நாம எவ்வளவு தூரம் தேவனோடு ஒப்புரவாகிறோமோ அந்த அளவுக்கு நாம என்ன ஆகிறோம், மௌனம் சாதிப்போம். தேவையில்லாம வார்த்தைகளை விட மாட்டோம். இதுதான் காரணம். தேவையில்லாம வார்த்தைகளை குடும்பத்துல பேசுறதுனாலதான் இன்னைக்கு குடும்பங்கள் அழிந்து போகிறது. அநேக குடும்பங்கள் வாயின் வார்த்தைகளினாலதான் இது குடும்பம் சீரழிகிறது. ஒரு பொண்ணு பேசுவாங்க, பேசுறதுனால அங்க ஒரு பெரிய சண்டை ஏற்படும், அடி நடக்குது, யுத்தம் போல அடி நடக்குது. அடுத்து அப்படி இப்படின்னு புறம்பே தள்ளக்கூடிய வாழ்க்கையாக அவர்களுக்குள்ளேயே மாறி போகிறது. கசப்பு அந்த வார்த்தை சிலவங்க சொல்லுவாங்க, ஐயோ அவங்க பேசின வார்த்தை, புருஷன் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு போல, ஐயோ அவர் பேசின வார்த்தை என் வாழ்க்கை ஃபுல்லா மறக்க மாட்டேன், அது காயப்பட்டு போச்சு. அல்லனா புருஷன் சொல்வாரு, மனைவி பேசின வார்த்தை என் மனதை காயப்படுத்தி போச்சு, என்னால மறக்க முடியாதுன்னு. இது எதனால் வருகிறது? நாம் அதிகமாய் வாய் பேசுறதுனால வாழ்க்கை. அப்ப அதனாலதான் தன்னைத்தானே சோதித்தறிதான் ஜெபத்தை நடத்துறது. தன்னைத்தானே சோதித்தருதல்னா நாம எல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் அவரு பார்த்துக் கொள்வாரு. நம்ம வாயின் வார்த்தைகள் பார்த்து பேசலாம். நம்ம வாயின் வார்த்தைகளை சரளமா பேசும்போது குடும்பம் வீழ்ந்துதான் போகும். நம்ம எவ்வளவுதான் ஜெபித்தாலும் எவ்வளவுதான் ஜபாலயங்களுக்கு போனாலும் நம்முடைய வாழ்க்கை சமாதானம் வராது. நாம தான் நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறோம். அதனால்தான் நான் எல்லா நேரங்களும் சொல்றது, தேவன் பார்த்துக் கொள்வார் என்று நாம வாயின் வார்த்தைகளை பார்த்து பேச வேண்டும். தேவனுக்கு பிரியமாய் பேச வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கை சமாதானம் உள்ளவதாக இருக்கு. அதனால காலையில முதல் இந்நேரம் வரை நம்முடைய குடும்பத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசணும், நாம் மௌனம் சாதிக்க வேண்டிய இடத்தில் மௌனமாய் இருந்தோமா, எது பேசணுமோ அது மட்டும்தான் பேசினோமா, நம்முடைய குடும்பம் அப்போதுதான் சந்தோஷம் நிறைந்ததாக மாறும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் ஒப்புரவாய் கொள்ளுங்கள். அப்படியே பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படியே அன்பில் நாம் நிலை நின்றோமா, நம்முடைய குடும்பத்தில் அவருடைய அன்பு இருந்ததால் நாமும் அன்புள்ளவர்களாக இருப்போம். அந்த அன்பு நம்ம குடும்பத்தில் இருந்ததென்றால் நம்ம வாழ்க்கை ஒரு ஏதேன் தூட்ட வாழ்க்கையாக மாறும். ஸ்தோத்திரம். இப்போது கல்வாரி சிலுவைக்கு நேராக திசை திருப்புங்கள். அப்படியே ரத்தத்தால் ஹல்லேலூயா உங்களை மூடிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எந்த இடத்துக்கு வியாதி ஆகிறது, வியாதி எல்லாம் அவருடைய பரிசுத்த ரத்தத்துக்கு அவருடைய கல்வாரி சிலுவைக்கு நேராக வைங்க. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தால் எல்லாம் விடுதலை. ஹல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிற சீர்கேடுகளை எல்லாம் கொண்டு கல்வாரி சிலுவைக்கு நேராக வைங்க. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தால் குடும்பங்கள் சீர்படுத்தப்படும். அவருடைய ரத்தத்தால் ஹல்லேலூயா குடும்பங்கள் பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக கடந்து செல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்போது கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. எந்த இடங்களில் வியாதியா இருக்கிறவர்களோ அந்த இடத்துல கை வைங்க. இப்ப உடம்பு ஃபுல்லா வியாதினா தலையில கை வைங்க. இப்ப ஒவ்வொருத்தருக்கு நரம்பு ப்ராப்ளம் இருக்கு, சுகர் இருக்கு, அப்படியாக ஒவ்வொரு பல வியாதிகள் இருக்கு. அவங்களுக்கு எந்த இடத்துல கை வைக்கிறதுன்னு தெரியாது, தலையிலே கை வைங்க. ஆண்டவரே, இந்த சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் உங்களுடைய வல்லமையால் நீங்கி போகட்டும். எல்லாரும் கை வைங்க. கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இப்போது கை வைக்கிற ஆண்டவரே, இடங்களில் இருக்கிற வியாதிகள் நீங்கி போகட்டும். உமது வல்லமை அங்கே பாய்ந்து செல்லட்டும். ஆண்டவரே, உமது ஜீவ ரத்தம் சரீரம் முழுவதும் பாய்ந்து செல்லட்டும். ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரங்கள் ஆண்டவரே உமது ஜீவ ரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்படுவதாக. சரீரங்கள் இருக்கிற எல்லா வியாதிகளும் ஆண்டவரே உமது ரத்தத்தால் முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டு நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். குடும்பங்களில் ஆண்டவரே ரத்தம் ஊற்றப்படுவதாக. குடும்பங்களில் ஆண்டவரே குடும்பங்கள் பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக திசை திருப்பப்படுவதாக. குடும்பங்கள் ஆண்டவரே அன்பின் ஐக்கியமாக மாறும்படியாக ஆண்டவரே எடுத்து கட்டுவீராக. உமது ஜீவ ரத்தம் அங்கே ஜீவனை கொடுக்கட்டும். குடும்பங்களில் சமாதானத்தை கொடுப்பதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் ஒவ்வொரு தங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னென்ன தேவைகள் நமக்கு இந்த அடுத்த மாசம், இனி ஏப்ரல் வருது, ஏப்ரல்ல நிறைய தேவைகள் இருக்கு, பண தேவைகள். ஏப்ரல் மாசத்துக்கான பண தேவைகள் எல்லாம் தேவன் சந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு குறையும் வரக்கூடாது. அந்தந்த நேரத்துல குறித்த நேரத்துல வாடகை வீட்டுல இருக்கிறவங்க குறித்த நேரத்துல வாடகை கட்டணும். இல்லன்னா அந்த ஓனரால பிரச்சனை வரும். அது மாதிரி குறித்த நேரத்துல அந்தந்த பண தேவைகளை தேவன் சந்திக்க வேண்டும்.
எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya கடன் பிரச்சனையோடு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தேவன் எல்லாத்துக்கும் பதிலை தருகிறவர். தேவன் வழி நடத்துகிற தேவன். நம் குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுகிற தேவன். ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு பதிலை கட்டளையிடுவீராக. இப்போது மகத்துவமான வல்லமை அங்கே பாய்ந்து செல்லட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாடகைக்கான ஆண்டவரே வீட்டுக்கு வாடகை கட்ட வேண்டிய குறித்த நேரத்தில் கட்டும்படியாக ஆண்டவரே அடுத்த மாதத்துக்கான பண தேவைகளை நீர் பூர்த்தி பண்ணுவீராக. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் குறைவின்றி நடத்துவீராக. குடும்பங்களை நல்ல போஷிப்புகளை குடும்பங்களில் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல வஸ்திரங்களை ஆண்டவரே ஹalleluya ஸ்தோத்திரம். நல்ல வஸ்திரங்களை கட்டளையிடுவீராக. ஆலயங்களுக்கு அவர்கள் கடந்து செல்லும் போது நல்ல வஸ்திரங்கள் உடுத்திக் கொள்ள அவர்களுக்கு ஆண்டவரே நல்ல வஸ்திரங்களை நீர் ஆயத்தப்படி கொடுப்பீராக. நல்ல பொருளாதார ஆசீர்வாதங்களை மேன்மைப்படுத்துவீராக. கடன் பிரச்சனையோடு இருக்கிறவர்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியே வரும்படி வழிவாசல்களை திறந்து கொடுப்பீராக. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே நித்திய ஜீவ பாதைக்கு நேராக அவர்களை வழி நடத்துவீராக. மாய உலகில் சிக்கி தவிக்காதவர் நீர் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. சிறு பிள்ளைகளை உங்கள் கருத்தில் கொடுக்கிற சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்க. உமது ஞானம் அவர்களுக்கு விளங்கட்டும் ஆண்டவரே. இப்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம். அடுத்த கட்ட படிப்புக்காக ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பண தேவைகளுக்காக உம்மை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களுடைய பண தேவைகளை நீர் பூர்த்தி பண்ணுவீராக. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்களில் ஆண்டவரே குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை உமது கருத்தில் கொடுக்கிறோம். அவர்கள் அதிலிருந்து மீண்டு வெளியே வரும்படி அவர்களுக்குள் மனமாற்றத்தை கட்டளையிடுவீராக. குமாரன் விடுதலையாக்கினால் நிச்சயமாகவே விடுதலை ஆவார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அவர்களை விடுதலையாக்கும். ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள ரட்சிப்பின் வஸ்திரம் தரிக்க அவர்களுக்கு உதவி பண்ணுவீராக. குடும்பங்களில் ஆண்டவரே உமது அன்பின் அபிஷேகத்தால் நிரப்ப குடும்பங்களை சமாதானத்துக்கு ஏதுவாக வழி நடத்துவீராக. ஹalleluya வீழ்ந்து போன குடும்பங்களை எடுத்து கட்டும் ஆண்டவரே. நித்திய ஜீவ பாதைக்கு நேராக அவர்களை வழி நடத்தும். ஹalleluya குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி பண்ணுங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாத்துக்கும் பதிலை கட்டளையிடுவீராக. ஹalleluya ஹalleluya உமது மகத்துவம் வல்லமைகள் எல்லா குடும்பங்களையும் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த இரவு பகல் உமது பிரசன்னம் கிருபை சமாதானம் யாவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே இப்போது அந்த வெயில் காலங்களில் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த கிளைமேட்டில் இருந்து நீர் அவர்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. மேக ஸ்தம்பமாய் அவர்களுக்கு முன் செல்வீராக. மகிமைப்படுத்தும் ஆசீர்வதி பலப்படுத்தும். திருமணத்துக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறோம். நல்ல ஏற்ற வரங்களை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே விடுதலையின் நாயகன். ஒவ்வொருவரையும் விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வியாதியிலிருந்து விடுவிப்பீராக. பொருளாதாரத்திலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திர கடன் பிரச்சனையிலிருந்து விடுவிப்பீராக. எல்லா தேவைகளையும் சந்திக்க ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். இப்போதும் எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. ஆமென்.